விஜய் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் சோசியல் மீடியா இன்ஸ்டா பிரபலம் என 20 போட்டியாளர்கள் களமிறங்கியிருக்காங்க. கடந்த வாரம் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி 5 நாளாவே ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ்னாலே சண்டை சச்சரவு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சீசனில் அப்படி இல்லைங்கிறத பார்க்கும்போதே தெரிய வருது. நேற்று நடந்த எபிசோட்ல பிக் பாஸ் போட்டியாளரான நந்தினி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. அந்த டைம் அவங்க சக போட்டியாளர்களை திட்டினது மட்டும் இல்லாமல் பிக் பாஸையும் மோசமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட உண்மையான அன்புக்கு இங்கே மதிப்பு இல்லை, உங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியல. கனியக்கா, நான் உண்மையாக அழுதேன், என்னோட மனசாட்சிக்கு தெரியும் நான் எதுக்கு அழுதேன்னு. அந்த உண்மையான அன்பை நான் உங்ககிட்ட பார்த்தேன், அதனால தான் நான் உங்கள் கூட நின்னேன். ஆனால் இன்னைக்கு அந்த அன்பே சந்தேகமாக இருக்கிறதால உன்னை விட்டு நான் விலகிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வெளியே போகணும். நீங்கள் எல்லாரும் உங்கள் ரியாலிட்டியோட உலகத்தில் தான் வாழ்கிறீங்க. என்னால் ஆளுக்கு தகுந்த மாதிரி மூஞ்சிக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நடிக்க முடியாது. ஆனால் நான் உங்கள் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்கள் காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கிருந்த பார்வதி நந்தினியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ கோபத்தின் உச்சிக்கு போன நந்தினி, எனக்கு உங்கள் சாப்பாட்டில் உப்பள்ளி போடக்கூடிய மனசே வராது, டாஸ்க்குக்காக கண்டதையெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்கள் 5 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ என்னால் அந்த இடத்துல நிற்க கூட முடியலன்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இங்க இருந்து என்ன வெளியே அனுப்பிடுங்க, என்னால் நிம்மதி இல்லாத இடத்துல வாழ முடியாதுன்னு சொன்ன நந்தினி, கலையரசு உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் என்னை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு என்னோட ரியாலிட்டி மட்டும்தான் காரணம்னு சொன்ன நந்தினி, முதல் நாளில் உன்னை நான் தான் எலிமினேட் பண்ணேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்க உன்னை முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்க, கடைசியில் நீ தாண்டா ஜெயிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கிருந்த திவாகர் நந்தினி கிட்ட வந்து, எனக்குலாம் உங்களை ரொம்பவே பிடிக்கும் மேடம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நந்தினி, ஐயா இந்த பிடிக்கும் அப்புறம் கண்டென்ட்டுக்காக அதுக்கு இதுக்காக இதெல்லாம் வேணாம், நீங்க நிரந்தரம் கிடையாது, எத்தனை நாள் உங்களுக்கு என்ன பிடிக்க போகுதுன்னு சொல்லி ரொம்பவே ஆவேசமா பேசினாங்க. அப்புறம் அங்கிருந்து பிக் பாஸ் கிட்ட போயிட்டு, பாஸ் இங்க ரியாலிட்டியில ஸோ இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.